எஸ் புரொடக்ஷன்ஸ் சிறப்பாக தயாரித்துள்ள 9 to 9 காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை நடக்கிற காதல்களின் விளையாட்டு, காதலர்களின் அட்டகாசம், காதலர்களின் அன்பு பரிமாற்றம், காதலர்களின் விரிசல்கள் அத்தனையும் அற்புதமாக எடுத்துச் சொல்லுகிற, காதலர் தினத்திற்காகவே காதலர்களின் நிலை பற்றி எடுக்கிற சிறப்பாக கௌரி சங்கர் எடுத்திருக்கிற படம் தான் 9 to 9 காலை 9 இரவு 9 வரை. என்ன காதலிடத்தில் நடக்கிறது என்ற சுவாரஸ்யமான செய்திகளை, சம்பவங்களை, அன்பை பரிமாற்றத்தை அத்தனையும் எடுத்து சொல்லியிருக்கிறார். மிகச் சிறப்பாக படம் வந்திருக்கிறது. எழுத்து, இயக்கம், தயாரிப்பு எல்லாமே கௌரி சங்கர் அவர்கள். கௌரி சங்கர் ஒரு நல்ல இயக்குனர். அவர் இந்த படத்தை பதம் பார்த்து 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 அற்புதமாக பக்குவமாக தயாரித்த சமையல் போல இந்த படத்தை பக்குவமாக பக்காவாக சிறப்பாக எடுத்திருக்கிறார், இயக்கியிருக்கிறார். இன்றைக்கு சிறிய முதலீட்டு படங்களில் பொதுமக்கள் மிகவும் வரவேற்கிறார்கள் நல்ல படங்களை. அந்த நல்ல படங்களின் வரிசையிலே இந்த 9 to 9 படம் சிறப்பான படமாக அமையும், பொதுமக்களின் வரவேற்பை பெறும். இயக்குனரும் தயாரிப்பாளரும் இதில் நடித்த கலைஞர்கள், நடிகர்கள், நடிகைகள், தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேரும் சிறப்பாக நடித்திருக்கிறார்கள். இசை சிறப்பாக அமைந்திருக்கிறது. ஆக ஒட்டுமொத்தமாக படம் சிறு முதலீட்டு படம் என்றாலும் கூட ஒரு பெரிய அளவில் மக்கள் பாராட்டுகிற அளவுக்கு சிறப்பாக இருக்கும். பொதுமக்கள் பேராதரவு தந்த இந்த படத்தை பெரிய வெற்றி பெற செய்ய வேண்டும். படம் வெற்றி பெற என்னுடைய உளம் நிறைந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஹலோ, இது நான் இந்த படத்தோட ப்ரொடியூசர் டைரக்டர். இந்த படத்தோட ப்ரொடியூசர் டைரக்டர். காதலர்கள் அவசர அவசரமாக காதல் பண்ணி பல சிக்கல்களை மாட்டிடுறாங்க. அதனால நான் காதலை மூணு விதமாக பிரித்து, புரிந்த காதல், புரியாத காதல், புதிரான காதல் என்ன 3 இது வித்தியாசப்படுத்தி, புரிந்த காதல் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ணுறது நல்லபடியாக கடைசி வரைக்கும் இருக்கும். புரியாத காதல் சோகத்தில் முடியும். புதிரான காதல் சொல்லலில் சிக்கினது. இதுதான் இது இப்போ இளைஞர்களுக்கு காதலுக்கு ஒரு முன்னோட்டம் மாதிரி இருக்கும். அடுத்து ஐயா ராஜன் சாரை பற்றி நான் கொஞ்சம் சொல்லணும். இப்போ தமிழ் திரையுலகம் சரிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அதில் தாங்கி பிடிக்கிற ஒரு தூணாக நிற்கிறாரு நம்ம ஐயா. எல்லா சிறு தயாரிப்பாளர்களுக்கும் உற்சாகப்படுத்துகிறாரு. இன்னும் போனால் நம்ம அரசுடன் போராடி சின்ன படங்களுக்கும் வழிவகுக்கிறதுக்கு ஏற்பாடு ஐயா செய்வார். என்னால் அவருக்கு உதவி செய்கிறது நான் கூட இருந்து பண்ணுவேன். இதில் மியூசிக் டைரக்டர் ஆதிசுத்திரியன். அவர் நல்ல திறமையானவர். இப்போ இருக்கிறேன்னா குடத்திலிட்ட விளக்காக இருக்கிறாரு. இந்த படத்தில் அவர் வெளியே வந்துடுவார். அவருக்கு நான் இன்னிசை வந்தன்கிற பட்டத்தை கொடுக்குறேன். மொத்தத்தில் எல்லாரும் சினிமாவுக்கு, அதாவது இந்த படத்துக்கு நான் முதல் நாள் வரணுங்கிறதுக்காக முதலில் வரும் 30 நபர்களுக்கு இலவச டிக்கெட் எல்லா தியேட்டர்களுக்கும் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதனால் மக்கள்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். ஐயா அவர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் இங்கே வந்திருக்கிற பத்திரிகையாளர்களுக்கும் அண்ணன் முரளி அவர்களுக்கும் என் முதற்க நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் எனக்கு சாரோட கம்பெனியில் 3வது படம். முதல் படமும் நான் இசையமைச்சேன், 2வது படமும் நான் இசையமைச்சேன், இந்த 3வது படமும் இசையமைச்சிருக்கேன். சாதாரணமாக ஒரு கம்பெனியில் முதல் படம் பண்ணாலே அடுத்த படம் அவங்க கொடுத்து யோசிப்பாங்க. சார் எனக்கு 3 படத்தையும் கொடுத்துருக்காங்க. அதனால் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த படத்தில் 3 பாடல்கள், அதில் சார் ஒன்று எழுதியிருக்காங்க, நான் ஒரு பாட்டு பாடியிருக்கேன். நல்ல சிறப்பான பாடல்கள் வந்திருக்கிறது. அவருக்கு சாருக்கும் ரொம்ப சந்தோஷம். நிச்சயமாக இந்த படம் நல்லதொரு வெற்றி பெற
எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி நன்றி, வணக்கம். ஓகே, என்னுடைய பேர் ஸ்ரீபோவி. இது என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம். இதில் வந்து நான் செகண்ட் லீடாக பண்ணியிருக்கேன். படம் வந்து உண்மையாலே வந்து ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் இப்போ இருக்க காலகட்டத்தில் லவ் அப்படின்னாலே நிறைய விஷயம் தப்பாக தான் போய் முடியுது. பட் இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக எல்லாரும் புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. மோர் ஓவர் ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு டிரெக்டர் கௌரி சங்கர் சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னுடைய பேரண்ட்ஸ்க்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. காலை வணக்கம். காலை வணக்கங்க. இன்னைக்கு காலைல வந்திருக்கோம். நல்லவனாக இருக்கணும். இன்னைக்கு காலை 9 to 9 எப்போ காதலர் தினம் அன்னைக்கு வருது. காதலர் தினம் படம். இந்த படம் மாபெரும் வெற்றி பெற வாழ்த்துறேங்க. எல்லாம் சின்ன படம் ஜெயிக்கணும். அந்த ஜெயிச்சா தான் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும். அதனால் இந்த படத்தை வாழ்த்துறேன், வெற்றி பெற வாழ்த்துறேங்க. நன்றிங்க. ஓகே, வணக்கம். நான் அபிநயா ஜெசி. இந்த படத்தோட முதல் கதாநாயகியே பண்ணியிருக்கேன். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி லவ் அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் நிறைய மாதிரி தப்பா போயிடுறாங்க. ஸோ அதுக்காக 3 விதமா பிரிச்சு சார் வந்து புரிந்த காதல், புரியாத காதல் அண்ட் புதிரான காதல்னு சொல்லி ரொம்ப அழகா படம் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன பட்ஜெட் படமா இருந்தாலும் கருத்து வந்துட்டு சொல்லப்பட வேண்டிய கருத்து வந்து ப்ராப்பரா நாங்க சொல்லியிருக்கோம். ஸோ எங்க படத்தை வந்து சின்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சப்போர்ட் பண்ணாம இருக்காதீங்க. எல்லாருமே தியேட்டருக்கு வந்து பாருங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. நாங்க எல்லாருமே பட்டிங் ஆர்டிஸ்ட், எங்களுக்குலாம் நீங்க சப்போர்ட் பண்ண நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு 9 AM to 9 PM வேலண்டைன்ஸ் டே, அதாவது காதலர் தினம் படத்தோட ஆடியோ இன்னைக்கு கே ராஜன் சார் வெளியிட தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் இணை செயலாளர் சௌந்தரபாண்டியன் வாங்கிட்டாரு. அந்த படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட்லாம் கூட இருந்தாங்க. இந்த படத்தோட இசையமைப்பாளர் வந்து உத்திரியன் பேர். அவர் ஏற்கனவே நிறைய படம் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தோட டைரக்டர் கௌரி சங்கர் வந்து 8 பொறுப்புகளை ஏற்று இந்த படத்தை பண்ணியிருக்கிறாரு. அதை காதலை 3 வகையாக பிரித்து காதலர் தினத்தன்னைக்கு வர February 14 இந்த படத்தை ரிலீஸ்க்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு கௌரி சங்கர். இது வந்து இன்றைக்கி இருக்கிற வாழ்வியல் நடைமுறைகளை என்ன நடக்குது, லவ்வுங்கிற பேரில் என்ன நடக்குது, உண்மையான லவ்வில் என்ன நடக்குது, லவ்வுக்கு அப்புறம் என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் நல்லா பிரித்து மேய்ஞ்சிருக்காரு டைரக்டர். இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். அது வந்து மக்கள்கிட்ட தான் இருக்குது. உதாரணமாக இன்னொன்று சொல்லியிருக்கிறார், இந்த படத்தோட முதல் காட்சி வரவங்களுக்கு டிக்கெட் எல்லாமே ஃப்ரீன்னு சொல்லியிருக்கிறாரு. அதை பயன்படுத்தி இந்த மாதிரி சிறு முதலீட்டு படங்களை வாழ வைக்கணும் ஜனங்க. மக்களாகிய நீங்கள் வந்து இதை வந்து கொஞ்சம் பொறுப்பெடுத்து பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த படத்தில் எல்லாமே புதுமுகங்கள். கேமரா வந்து மகிபாலன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அந்த கௌரி சங்கரோட 3வது படம் இது. அவரும் வெற்றி பெறணும். அவர் வெற்றி பெற்றால் தான் தொடர்ந்து படங்கள் வந்து நல்லாயிருக்கும், எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த படத்தை வந்து இசையை வெளியிட்ட கே ராஜன் அவர்களுக்கும் சிறப்பு கலந்து கொண்ட சௌந்தரபாண்டியன் அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.